அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக்திதார நட்புகளுக்கு மனமார்ந்த ஞாயிறு காலை வணக்கங்கள். ஜூலை 14 அன்னைக்கு வரவிருக்கிற அந்த அமாவாசை பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய அலையான ஆற்றல் மாற்றத்தை, அதாவது எனர்ஜி ஷிஃப்டை கொண்டு வர போகுது. பொதுவாக அமாவாசைனாலே பழைய சுழற்சிகளை முடிவுக்கு கொண்டு வந்து புது ஆரம்பம், நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். புதிய விதைகளை விதைக்கிற நேரம். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஜூலை மாத அமாவாசை எனர்ஜி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது நமக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத உந்துதலை வாழ்க்கையில் அடுத்து நம்ம முன்னேறியே தீரணும் அப்படிங்கிற ஒரு விதமான வேகத்தையும் கொடுக்க போகுது. மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கிறத நீங்கள் இந்த 2-3 நாட்கள்லேயே உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தின் வேகமான எனர்ஜி அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக தான் நம்மளுடைய கார்டு ரீடிங் வந்திருக்கு. நான் நம்மளுடைய சக்திதார குழுமத்துக்காக என்ன கார்டு ரீடிங் மெசேஜ் அப்படின்னு கேட்டப்போ டேரோவில் எனக்கு கிடைச்சது சேரியட், த சேரியட். இது அப்புறமா சக்ஸஸ் கார்டு வந்தது சோல் ஜேர்னிலேருந்து. இந்த அமாவாசைக்கான எனர்ஜி உங்களை ஒரு வெற்றிக்கான தேரில் ஏற்றி முன்னோக்கி செலுத்த காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நீண்ட நாளாக நாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த காரியங்களை செய்யறதுக்கு மிகச்சிறந்த நேரம் இது. ஆனால் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வேகமாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்க மற்றவர்கள் தேவையில்லாத கருத்துக்களும் எதிர்மறை அதிர்வுகளும் அப்படியே நம்மளை திசை திருப்ப பார்ப்பாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸால், அவங்களோட செய்கைகளால். அதைத்தான் நமக்கு ஃப்ளவர் தெரப்பியிலேருந்து போகன்வில்லா நினைவூட்டுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஷீல்ட் யுவர் செல்ஃப். நமக்கு நம்மளை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இந்த புதிய தொடக்கத்தில் நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி கவசத்தை ஷீல்டை நாம் உருவாக்கி நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம் கவனமாக இருக்கணும். இந்த ஆற்றல் நாம் எப்படி கையாள்வது? இந்த அலையாக வரக்கூடிய அந்த ஷிஃப்ட், இதை நாம் எப்படி கையாளணும் அப்படின்னு கேட்டப்ப ஆர்கேஞ்சல் ரஃபேல் சொன்னது நமக்கு பயமும் சந்தேகமும் இல்லாமல் ஒரு குழந்தையின் தூய்மையான கவலையற்ற மனசோடு நாம் இந்த புதிய எனர்ஜியை அணுகணும். இப்போ அமைதியாக உங்களுடைய வலது கையை எடுத்து உங்களுடைய இதயத்தின் மீது வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு ஒளிரும் கவசம் இருப்பதாக உணருங்கள். இந்த அமாவாசையின் ஆழமான கேள்வி இதுதான். எதிர்காலத்தை பற்றிய பயங்களை விடுத்து ஒரு குழந்தையின் கவலையற்ற மனசோடு என் இலக்குகளை நோக்கி நான் முன்னேறினா என் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நிகழும்? இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த அமாவாசையின் பேரொளி உங்கள் பாதையை தெளிவாக்கட்டும். இந்த எனர்ஜி அப்டேட்டை கேட்டு முடிச்சதும் உங்களுடைய வெற்றிக்கான தேரையோ அல்லது உங்களுடைய கவசத்தையோ குறிக்கும் ஒரு எமோஜியை கீழே ரியாக்ட் செய்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. பேரன்பும் ஒளியும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அன்பும் நன்றியும்.